ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொட்டேட் அரே. இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 189ல இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து மீடியம் லெவல்ல இருக்கு. ஸோ வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரே வந்து நம்ம ரைட் வைஸ் ரொட்டேட் பண்ணணும் கே ஸ்டெப்ஸுக்கு. ஸோ கேன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அத்தனை வாட்டி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல இங்க ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 3 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க லாஸ்ட் எலமெண்ட் ரைட் வைஸ் ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்ல இருக்க எலமெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். ஸோ அப்போ இதை இங்க வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 7 இங்க வந்துடும், மற்ற எல்லாமே கண்டினியூஸா வரும். அப்போ 7 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் ரொட்டேஷன்ல இந்த ரைட்ல இருக்க எலமெண்ட் இங்க வரும் திரும்பவும் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ அகைன் வந்துச்சுன்னா 6 7 அப்படியே கண்டினியூ ஆகும். தென் இந்த தேர்ட் ரொட்டேஷன்ல வந்து 5ங்கிற எலமெண்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஃபைனலாக இந்த 5ங்கிற எலமெண்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 5 6 7 1 2 3 4னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ அவங்க கே வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 3 ஸ்டெப் வந்து ரைட் சைட்ல இருந்து ரொட்டேட் பண்ணிட்டே வரணும். இப்போ எக்ஸாம்பிள் 2ல கே ஈக்குவல் டு 2னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்ல 99 முன்னாடி வந்துடும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து 99 -1 -100 3ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இந்த 3 வந்து முன்னாடி வந்துடும். ஸோ 3 99 -1 100. ஸோ இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு மொத்தம் 2 அப்ரோச் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ செகண்ட் அப்ரோச் வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச். ரிவர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்த்தலாம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் நம்ம அங்கே எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே தான் வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்டை இங்கே பிளேஸ் பண்ணிடுவோம், இந்த எலமெண்ட்டை இங்கே பிளேஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு எலமெண்ட்டு ரைட்டில் மூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எலமெண்ட் இங்கே வரும், இந்த எலமெண்ட் இங்கே, தென் இது இங்கே வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த 7 ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இதான் அதோட சூடோ கோட். ஸோ ஃபார் லூப்ல எத்தனை டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் ரன் பண்ணிடுவோம். தென் வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் லாஸ்ட் எலமெண்ட்டை. தென் வந்து நம்ம லாஸ்ட்ல இருந்து இப்போ இங்கே இதுதான் வந்து ஜேன்னு வச்சுக்கோங்களேன். J-1ல இருக்கிற வேல்யூவை ஜேல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் J-1. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தால் 0th இண்டெக்ஸில் நம்ம வந்து லாஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிடுறோம் கடைசியாக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 7 வந்து லாஸ்ட்டுக்கு நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் வந்து இப்போ இந்த 7ங்கிற பிளேஸ்ல 6 வந்துடும். அடுத்து வந்து 6th 5 வந்துடும். அதே மாதிரி 4 வந்துடும், 3 2 1ன்னு வரும். தென் வந்து 7 முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ அகைன் வந்து ரைட்டு ரொட்டேட் பண்ணுறோம். இந்த எலமெண்ட் வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த எலமெண்ட் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ 5 4 3 2 1, இங்கே வந்து 7 வந்துடும். இந்த எலமெண்ட் வந்து இங்கே வந்துடும். தென் இந்த 6 வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிடும். அகைன் இதை ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அகைன் ரொட்டேட் பண்ணும்போது 4 இங்கே வரும், 3 2 1 7 6. இந்த 5 ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்போம்ல லாஸ்ட்டு, அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், இந்த தான் அவுட்புட்டாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக எடுத்துக்கும். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஓ ஆஃப் நம்ம வந்து n வேல்யூஸ் இருக்கு. ஸோ n டைம்ஸ் வந்து இந்த இன்னொரு லூப் வந்து ரன் பண்றோம். கரெக்டா? இன்னொரு லூப் வந்து n டைம்ஸ் ரன் பண்ணுவோம் n வேல்யூஸ் வந்து ஸ்வாப் பண்றதுக்கு. தென் வந்து அவுட்டர் லூப் வந்து எத்தனை தடவை ஓடுனா அவங்க கே கொடுத்துருக்காங்க, அத்தனை வாட்டி நம்ம ஷிஃப்ட் பண்றோம். அப்படிங்கிறப்ப n இன்ட்டு கே டைம்ஸ் வந்து ரன் ஆகும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ வந்து ஓ ஆஃப் 1ல ரன் ஆகும் இது. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி குறைக்க தான் நம்ம வந்து ரிவர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றோம். ஸோ வாங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சான ரிவர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக இந்த அப்ரோச் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரொட்டேஷனுக்கு அதிக ரொட்டேஷன் இப்போ கொடுக்குறாங்க. இப்போ வந்து 10 டைம் ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 7 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து கம்மியான ரொட்டேஷன்லேயே நம்ம வந்து இந்த 10 ரொட்டேஷனுக்கு என்ன வருமோ அதை பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 7 எலமெண்ட் இருக்கா. ஸோ இப்போ இது 7 தடவை ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இதே தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட் 7 வந்து இங்கே போகும், தென் 6 இங்கே வரும், 5 இங்கே வரும், 3 2 1 அப்படின்னு வரும்போது ஸோ இப்போ இதை வந்து 7 தடவை ரொட்டேட் பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்டாக சேம் வேல்யூ கிடைக்கும். அப்படிங்கிறப்ப இப்போ 10 அப்படின்னு வருதுன்னா 10 மாடுலஸ் 7 இந்த லென்த் இருக்குல்ல n. ஸோ 10 மாடுலஸ் n அப்படின்னு போட்டோம்னா 10 மாடுலஸ் 7 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 3. அப்போ 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணாலே நம்ம 10 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறது கிடைச்சிரும். ஸோ அதனால தான் நான் வந்து ரொட்டேஷன் வந்து அவங்க அதிக லெவலில் கொடுத்தாங்க அப்படின்னா அதிக டைம் நம்ம ரொட்டேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மாடுலஸ் என்னன்னு போட்டுட்டு அத்தனை டைம்ஸ் ரொட்டேட் பண்ணாலே போதும்.
இந்த அரேல வந்து 7 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப 6 டைம் ரொட்டேஷன்னா ஓகே. அதே 7 டைம்ஸ் ரொட்டேஷன்னா நம்ம ரொட்டேட் பண்ணவே தேவையில்ல. அதே அரே தான் கிடைக்க போகுது. ஸோ அதே மாரி இப்ப அதிக ரொட்டேஷன் குடுக்குறாங்க. இப்ப வந்து 15 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மாடுலஸ் 7 அப்படின்னு போட்டோம்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு தடவ ரொட்டேட் பண்ணாலே போதும். 15 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணா என்ன வருமோ, அதே தான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவ ரொட்டேட் பண்ணும்போதும் கிடைக்கும். ஸோ வாங்க இந்த அப்ரோச் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ரோச்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரைட் சைட்ல இருந்து ரொட்டேட் பண்றோம். கரெக்ட்டா? ரைட் சைட்ல இருந்து ரொட்டேட் பண்றதுக்கு வந்து இந்த ரிவர்சல் கார்ட நம்ம ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி வச்சுர்றோம். ஸோ ஃபுல்லா இப்ப ரொட்டேட் பண்ணா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 6, 7, 5, 4, 3, 2, 1. ஸோ இந்த மாரி கிடைக்கும். தென் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட் அவங்க குடுத்துருக்காங்க. அந்த கே எலிமெண்ட்ட மட்டும் அகைன் ரிவர்ஸ் பண்றோம். ஸோ இந்த கே எலிமெண்ட்ட மட்டும் அகைன் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 5, 6, 7. ஸோ இந்த மீதி இருக்குல்ல, இந்த கேல இருந்து இந்த எண் வரைக்கும் இருக்குல்ல, அத அகைன் ரொட்டேட் பண்றோம். அகைன் ரொட்டேட் பண்ணா என்ன வரும்? 1, 2, 3, 4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ கிடைச்சிருச்சா? இதான் நமக்கு அவுட்புட்டா வர வேண்டியது. இங்க பாருங்க. ஸோ நம்ம இந்த மாரி தான் ரொட்டேட் பண்ண போறோம். நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுவோம் கரெக்ட்டா? லெஃப்ட்ல ஒரு பாயிண்டர் வச்சுக்குவோம், ரைட்ல ஒரு பாயிண்டர் வச்சுக்குவோம். தென் வந்து லெஃப்ட்லயும், ரைட்லயும் வந்து ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி வந்து இப்ப இந்த எலிமெண்ட் இங்க போயிரும், இந்த எலிமெண்ட் இங்க வந்துரும். தென் வந்து 6ஐயும் 3யும் ஸ்வாப் பண்ணுவோம். தென் 7ஐயும் 2யும் ஸ்வாப் பண்ணுவோம். இந்த மாரி ஸ்வாப் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ அதே ரிவர்ஸ்க்கு தனியா ஒரு ஃபங்ஷன்ஸ் எழுதிட்டு, இந்த ஸ்டெப்ப நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இதான் அதோட சூடோ கோட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லா ரிவர்ஸ் பண்ணிர்றோம். 0 டூ n வரைக்கும் இருக்கிற வேல்யூ. இங்க n-1 ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா, நம்ம இதோட n வந்து போட்டோம் அப்படின்னா, n வந்து 7. ஸோ இங்க 7ங்கிற இண்டெக்ஸே இருக்காது. லாஸ்ட் இண்டெக்ஸ் நமக்கு 6 வரைக்கும் தான் இருக்கு. அப்ப 7-1 தான் 6ன்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து n-1 டைம்ஸ் வரைக்கும் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். தென் செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் k வேல்யூஸ் இருக்குல்ல, அதை ரொட்டேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் k வேல்யூஸ்னா 3 வேல்யூஸ். கரெக்ட்டா? இங்க 0, 1, 2 மொத 3 வேல்யூ ரொட்டேட் பண்ணும். அப்பன்னா நம்ம வந்து ரைட்டுக்கு வந்து k-1ன்னு தான் குடுக்கணும். அப்பதான் நமக்கு இந்த வேல்யூ இருந்து எடுத்துக்கும். இல்லன்னா இங்க இருந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால தான் நம்ம k-1ன்னு சொல்லியிருக்கோம். தென் வந்து k எலிமெண்ட்ல இருந்து n-1 லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் இருக்கிறத அகைன் ரொட்டேட் பண்றோம். ஸோ இது வந்து ரைட் ரொட்டேஷனுக்கு. ஸோ இப்ப அதே வந்து சில இன்டர்வியூல லெஃப்ட் ரொட்டேஷன் கேட்பாங்க. லெஃப்ட் ரொட்டேஷன் அப்புட்ன்னா, இப்ப வந்து இந்த வேல்யூ இருக்கா? 1 வந்து லாஸ்ட்ல வரும். ஸோ இப்ப வந்து 2, 3, 4, 5, 6, 7 லாஸ்ட்ல 1 வரும். ஸோ தென் வந்து திரும்படி லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரும். அப்படிங்கிறப்ப இதை எப்படி வரணும்னா, இந்த இந்த ஸ்டெப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை லாஸ்டா அதை பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்பை ஃபர்ஸ்டா பண்ணுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுவோம். தென் வந்து இதை செகண்ட் ஸ்டெப் பண்ணுவோம். தென் வந்து இதை தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ இதுதான் லெஃப்ட் ரொட்டேஷனுக்கும் ரைட் ரொட்டேஷனுக்கும் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி இன்டர்வியூல லெஃப்ட் ரொட்டேஷன் கேட்டாங்க அப்படின்னா அது எப்படி பண்ணணும்னு யோசிக்காம ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம மாத்தி பண்ணாலே போதும். ஸோ இதை ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டுன்னு பண்றோம். அதே வந்து ரைட்டுக்கு அப்படின்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு அப்படின்னு பண்ணுவோம். அவ்வளவுதான். ஸோ இந்த ரிவர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ரொட்டேட் பண்ணிடுவோம். இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம என்ன பண்ணிடுறோம், மொத்தமா ரிவர்ஸ் பண்ணிடுறோம். கரெக்டா? மொத்தமா ரிவர்ஸ் பண்றதுக்கு n வேல்யூஸ் வந்து ரிவர்ஸ் பண்றோம். தென் வந்து இங்க நம்ம பிளஸ் தான் போடணும், மல்டிப்ளை போடக்கூடாது. ஏன்னா அங்க வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல ஃபார் லூப் போட்டிருந்தோம். அப்படின்னா n இன்ட்டு n டைம்ஸ் அது உள்ள இருக்கிறது ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிடுறோம். ஓகேவா? இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிட்டு வெளியே வந்து தான் இங்க வந்து ரொட்டேட் பண்ணுது. ஸோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம பிளஸ் தான் பண்ணணும். இப்ப வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அப் டு கே வரைக்கும் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? அப்போ ஓ ஆஃப் கே டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். தென் வந்து ஓ ஆஃப் கேல இருந்து என் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அப்ப எப்படி எடுத்துக்கலாம்னா என் மைனஸ் கேன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? என் மைனஸ் கே வரைக்கும் இது ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம நார்மலா மேத்தமெட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா என் பிளஸ் கே பிளஸ் என் மைனஸ் கே அப்படின்னு வரும். கரெக்டா? இந்த கேவும் இந்த கேவும் கேன்சல் ஆயிருக்கும். தென் கடைசியா 2n இருக்கும். 2n அப்படின்னு வச்சுங்க, ஓ ஆஃப் 2n அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓ ஆஃப் n தான் கிடைக்கும். கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ வந்து கான்ஸ்டன்ட்ஸா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மெயினா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஓ ஆஃப் n. அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓ ஆஃப் n டைம்ஸ் தான் ரன் இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எப்படி சால்வ் பண்றோமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்றோம். வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ரிவர்ஸ் பண்றதுக்கு ஓ ஆஃப் n.
தென் வந்து கே வரைக்கும் இருக்கிற வேல்யூ மட்டும் ரொட்டேட் பண்றதுக்கு ஓ ஆஃப் கேன்னு எடுத்துக்குவோம். தென் வந்து கேல இருந்து என் வரைக்கும் இருக்க வேல்யூஸ். ஸோ அதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், என் மைனஸ் கேன்னு போட்டா முதல்ல இருக்க கே வேல்யூவை நம்ம தூக்கிடுவோம், மீதி இருக்க வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதை நம்ம வந்து நார்மல் ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணாலே நமக்கு சால்வ் ஆயிரும். கடைசியா ஓ ஆஃப் டூ என்னன்னு கிடைக்கும். நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓ ஆஃப் என்னன்னு எடுத்துக்கோம். ஸோ இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஓ ஆஃப் ஒன்று தான். ஸோ நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ணல, கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்ல தான் ரன் ஆகும். ஸோ இதான் ஆப்டிமிஸ்ட் அப்ரோச். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ்க்குரிய கோட். இனிஷியலாக நம்ம வந்து லென்த்தை மெஷர் பண்ணிடுறோம். தென் நாங்கள் சொல்லியிருந்தேன்ல எத்தனை டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதிக டைம் அவங்க ரொட்டேட் கொடுத்தா மாடுலஸ் என்னன்னு போட்டால் கம்மியான ரொட்டேஷன் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். தென் வந்து கே ஸ்டெப்ஸுக்கு வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிடுறோம். உள்ள வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொட்டேட் பண்ணுறோம். லாஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டு ஒவ்வொரு வேல்யூவை மூவ் பண்ணிட்டே வந்துடும். தென் கடைசி வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். வாங்க ரன் பண்ணி பார்த்தலாம். இது சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு வந்து நிறைய இன்புட் கொடுத்தனால ஃபெயில் ஆகுது. ஸோ நம்ம இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆப்டிமைஸ்டு அப்ரோச். ரிவர்ஸுக்கு நான் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். தென் வந்து ஃபஸ்ட்டு ஹோல் அரேவையும் ரிவர்ஸ் பண்ணிடுறோம். தென் வந்து கே வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறோம். தென் வந்து கேலேருந்து என் வரைக்கும் இருக்கிற வேல்யூக்கு மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் ரன் பண்ணி பார்த்துப்போம். ஸோ ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். இது ப்ரூட் ஃபோர்ஸ்க்குரிய கோட். ஸோ லீட் கோடில் வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் ஃபெயில் ஆகுது. ஸோ டைம் லிமிட் எக்ஸிட் ஆயிடுச்சு. எங்கேயாச்சும் இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் சொல்லுங்க, தென் வந்து ஆப்டிமிஸ்ட் அப்ரோச் சொல்லுங்க. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். தென் வந்து ஆப்டிமிஸ்ட் அப்ரோச்சான கோடு இது. ஸோ நம்ம ரிவர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி 3 ஸ்டெப்ல நம்ம வந்து ரிவர்ஸ் பண்றோம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் என் தான். ஸோ இதான் ஆப்டிமிஸ்ட் சொல்யூஷனும். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.